அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். புதன்கிழமை பிறந்தவங்க இவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? புதன்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க எந்த விஷயத்திலயுமே ஒரு நிலையான யோசனையில இருக்கவே மாட்டாங்க. ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாதியில போயிட்டு இருக்கும் போதே ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிலைத்தன்மையே இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஏ கொஞ்ச நேரம் பி அப்படிங்கிற முடிவுலயே தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு மனசு மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. முடிவுகள்ல நிலையா இருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்கிறதுல முழுமையா கத்துக்கிறதுல விருப்பமே இருக்காது. பாதி கத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே அறகுறையான அந்த நாலேஜை வச்சுட்டு எனக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட எந்த விஷயத்தையுமே ஆழ்ந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவு அப்படிங்கறது மிக குறைவா தான் இருக்கும். இவங்க பாதி என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை வச்சே பாத்தீங்க அப்படின்னா முழுசும் தெரியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலே இருப்பாங்க. அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல புத்திசாலி. அந்த கால்குலேட்டிவ் மைண்ட் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கணக்குல பாத்தீங்க அப்படின்னா புலியா இருப்பாங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுலயும் இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிஸ்ட் அப்படின்னே சொல்லணும். தன்னோட வரவு செலவு கணக்குகளை அக்கவுண்ட்ஸ் எழுதி வச்சு பாக்குறது பழகிறது. அதுக்கப்புறம் மாத செலவுகளை அக்கவுண்ட்ஸ் எழுதி வச்சு மெயின்டைன் பண்றது பல வருடங்கள் பாத்தீங்க அப்படின்னா இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த புதன் அப்படின்னாலே கணக்கு நல்லா சூப்பரா போடுறவங்க புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்களா? சோ அதே மாதிரி இவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல புத்திசாலித்தனமான அறிவு இருக்கும். அந்த கால்குலேட்டிவ் மைண்ட் இவங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா செம்மையா நகைச்சுவையா பேசுவாங்க. அந்த புத்திசாலித்தனத்தை கரெக்டா பயன்படுத்தி யாருக்கிட்ட எப்படி பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கறது இவங்களுக்கு கரெக்டா தெரியும். இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட நகைச்சுவை பேச்சுக்குதான் இவங்க ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னே சொல்ற அளவுக்கு பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க கிட்டக்க போய் பேசினோம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா ஜோக்கா சொல்லுவாங்க. பேசினா பாத்தீங்க அப்படின்னா டைம் போறதே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற ஜோக் எல்லாம் செமையா இருக்கும். இவங்க நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்க அப்படிங்கிற பேரை தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமையில பிறந்தவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா தன்னோட தாய் மாமாவோட உறவுல கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஐடி ப்ரூஃப் மெயின்டைன் பண்றது, அப்புறம் டாக்குமெண்ட் சொத்தோட டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்றதுல கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டோட பின் விஷயத்துல இல்ல கார்டு மறந்து தொலைச்சு போறது, கார்டு பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு பிளாக் ஆகுறது, இல்ல அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா சில காரணத்தினால ஆப்ரேட் பண்ண முடியாம போறது அப்படின்னு இந்த பேங்கிங் ரிலேட்டட் ஆன விஷயம். அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கடன்னாலையும் கூட இந்த புதன்கிழமை பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. தன்னோட ஐடி ப்ரூஃபையும் இவங்க கவனமா வச்சுக்கணும். பேங்க் ரிலேட்டட் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது இந்த புதன்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மீடியா விஷயத்துல இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்டர்டைன்மெண்ட் மேலையும் ஏக விருப்பம் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். நிறைய சினிமா பாக்குறவங்க, நிறைய டிவி சீரியல் பாக்குறவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி ஐட்டம் மேலையும் ரொம்ப விருப்பம் அதிகமா இருக்கும். நியூ போன் யூஸ் பண்றது, புதுசான லேப்டாப் பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் புதுசா மார்க்கெட்ல எந்த டெக்னாலஜி சம்பந்தமான கேட்ஜெட்ஸ் வந்தாலும் அதை வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்றது இவங்களுக்கு ஒரு தனி பிரியம் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு பாட்டு கேட்கறது மிக 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 பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன உங்களோட ஹாபி அப்படின்னு கேட்டாலே லிசனிங் சாங்ஸ்னு சொல்லி இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த பாட்டு அப்படிங்கறது இவங்களுக்கு அப்படி ஒரு ஹீலிங்காவே இருக்கும். எல்லா சுச்சுவேஷன்லயும் இவங்க பாட்டு தான் கேட்பாங்க. எவ்வளவு அவசரமான சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு பாட்டு கேட்கலாம். எவ்வளவு அவசரமான சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க பாட்டு கேட்கறதே இவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டியில ஒரு ஆக்டிவிட்டியாவே வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் புக்
புக்கு விரும்பி படிக்கிறவங்களா இருப்பாங்க. நிறைய பேருக்கு புக் எழுதணுங்கிற ஆசையும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த காலையில எந்திரிச்சோடி நியூஸ் பேப்பருக்காக வெயிட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன்கிழமையில பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. எப்படா நியூஸ் பேப்பர் வரும் அதை படிப்போம் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யம் நியூஸ் பேப்பர் மேல இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமை பிறந்த இவங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசி இல்ல கன்னி ராசி லக்னம் இருப்பாங்க. அடுத்தது இவங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் பேங்கிங்ல வேலை பாக்குறவங்க, அதுக்கப்புறம் ஆடிட்டர் இவங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் கூட பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஃபேமிலியில ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்ச அறிவை விட அனுபவ அறிவு இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் இவங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய அஸ்ட்ராலஜி வீடியோஸ்லாம் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க.